ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருப்பார்? கிராமரின் விதியை பயன்படுத்தி இக்கணக்கை தீர்ப்போம். இப்ப நாம சரியான பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். தவறான பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? மொத்தம் 100 கேள்விகள் கொடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் சரியான கேள்விகளுக்கு என்னது 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 1 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் தவறான விடைக்கு என்னன்னா 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. ஸோ மைனஸ் 1/4 ஒய். அப்படி இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு மார்க் கிடைச்சிருக்குது அப்படின்னா 80 மார்க் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே. இப்போ இதை 4ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 4x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 8 32. ஏன் 4ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 1/4ஆவே வச்சு செய்யலாம். ஓகே. நாம என்னது இங்கே கிராமர் விதியை தான் பயன்படுத்த போறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம், அதாவது அணிக்கோவை மதிப்பு. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் பின்னமா இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால அதை எளிமைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா டெல்டா கண்டுபிடிக்கலாம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1 1 4 மைனஸ் 1. ஓகே. ஸோ 4 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4 4. ஸோ மைனஸ் 5. ஓகே. அப்புறம் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? இந்த உறுப்புகள் எழுதணும். 100 320. அதுக்கப்புறம் ஒய்க்குரிய வேலை எழுதிக்க வேண்டியதான். 1 மைனஸ் 1. ஸோ 100 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 100 மைனஸ் 1 பெருக்கல் 320 மைனஸ் 320. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் 420. நமக்கு கணக்கில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்துள்ளார் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனே போதும். ஏன்னா நமக்கு எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்னது மைனஸ் 420 டிவைடட் பை மைனஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 84. அப்போ மொத்தம் அவர் இருந்தது 84 கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்திருக்கிறார். ஸோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.